அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மருத்துவம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததாக சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அக்குபஞ்சர் புள்ளியை தூண்டுறதுக்கு கருங்கற்களை ஊசி மாதிரி அதை செஞ்சு குத்தி அதை குணப்படுத்தியிருக்காங்க. இது நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு வைத்திய முறை. குறிப்பாக நம்ம பழனி சிலையை செஞ்ச 18 சித்தரில் ஒருத்தர் போகர் மகாமுனி அவர் தான் அந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சதா ஒரு செய்தி இருக்குது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். அந்த வர்மாக்கும் அக்குபஞ்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னா, அக்குபஞ்சர் ஒரு நோய் இருக்குன்னா அந்த புள்ளிக்கு சக்தியை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்துது. வர்மா அந்த புள்ளியோட சக்தியை செயலுக்கு செஞ்சு அதை வீக்காக்குது அந்த உடம்பை. இதுதான் வித்தியாசம். இது தமிழ்நாட்டில் வர்ம புள்ளிகள் அப்படின்னு இருக்கு. வர்ம மருத்துவம் தனியாக இருக்குது. அக்குபஞ்சருக்கு அது சில இதுகள் மாறும். கேரளாவில் இதுக்கு சூஜி சாஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வடக்க நார்த் இந்தியன்ஸ் சூஜி தோடா அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். இந்த மருத்துவத்தை உலக சுகாதார மையம் WHO ஒரு 60 நோய்களுக்கு, ஆங்கில மருத்துவத்தால் முடியாத ஒரு சில 60 நோய்களுக்கு இந்த அக்குபஞ்சர் மூலியமாகவே குணமாகும்னு WHO சொல்லியிருக்கு. இதுக்கு சீன தேசத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்குரிய படிப்பை வெறும் 7.5 ஆண்டுகளாக சுருக்கி இந்த பாடமாக வச்சிருக்கிறாங்க. நம்ம அதில் இன்னைக்கு அதில் ஒரு சில புள்ளிகளை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இப்போ எல்லாருக்குமே இந்த உலகம் வேகமாக ஓடிட்டு இருக்கனால பதட்டமான சூழ்நிலை அதிகமாக இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த பதட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு, பெரிகார்டியம் 4ங்கிற புள்ளி, P4ன்னு சொல்லுவாங்க. இந்த P4ங்கிற புள்ளி பதட்டம், மன அழுத்தம் அதை சரி செய்யுது. நம்ம அதை அழுத்தம் கொடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அதை சரி செய்யுது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்போவுக்கும் ரிஸ்ட்டுக்கும் நடுவில் உள்ள பிளேஸில் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த P4 ஒரு 50 முறை நம்ம மைல்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அது நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இதே போல் நம்ம இனி வரும் காலங்களில் மருத்துவ குறிப்பு அதிகமாக நம்ம சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம். இது இறை தமிழர் வாழ்வியலும் வரலாறும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே.